தடைப்பட்டு போன அந்த நல்ல காரியத்துக்கு பதிலா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியத்தை உடனே நீங்க செஞ்சாகணும். அப்படி ஒரு சுபகாரியம் நடத்தி முடிச்சா இப்ப இருக்க தடங்கள் எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப வீட்ல சுபகாரியம் பண்ணணும்னா என்னத்த பண்றது? என் மனசுல ஒண்ணு படுது. என்னன்னு சொல்லு பாரு. எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் அன்னிக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதை இப்போ பண்ணலான்னு தோணுது. நல்ல விஷயங்க, உடனே பண்ணிடலாம். ஐயா, நீங்க ஒரு நல்ல தேதியை பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே விசேஷத்தை வச்சுக்கலாம். நாளைக்கு இவங்க 2 பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு தேதி குறிச்சு கொடுத்துட்றேன். சரிங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி, நல்லது. வாங்கய்யா. நான் வரட்டுங்களா? வாங்கய்யா. வரேன். மரகதம், நமக்கு தான் 60ஆம் கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அறுபதாம் கல்யாணம் வைக்கிறது எல்லாம் சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் எனக்கு முழுசா கிடைக்கணும்னா இந்த கல்யாணத்துக்கு ராசாத்தி வரவே கூடாது. கண்மணி, உன் மாமியாரு கரெக்டான நேரத்துல கரெக்டான செக்க வச்சிருக்காடி. நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கேடியாதான் அவ்வளோ இருக்கா. இவ வரதா இருந்தா எனக்கு இந்த 60ஆம் கல்யாணமே தேவையில்ல. ராசத்தி, எதுக்கு இதுக்கு போய் அழுதுன்னு இருக்கிறீங்க? இந்த பாரு ராசாத்தி, நம்மள யாராவது வேணும்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா சரி போங்கன்னு போய்கினே இருக்கணும். இல்ல சத்யா, எனக்கு எல்லாமே என் குடும்பம் தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னதான் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்ப என்ன, அந்த 60ஆம் கல்யாணத்துல நீங்களும் இருக்கணும், அவ்வளவுதானா? சரி விடுங்க. எந்த அத்தை உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னடி
மெட்ராஸ்ல இருந்து வந்தா நீ பெரிய இவளா? உன் அதிகார பேச்சு திமிரெல்லாம் உன் ஊரோட வச்சுக்கோ. இது ஏன் ஊரு, இங்க ஏன் சட்டம் தான் செல்லும். அதனால இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் உன் வாளை சுருட்டி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், புரியுதா? என்னமோ அசால்ட்டா இவகிட்ட சொல்ற. உன் அத்தையே உன்னை வந்து கூப்பிடுவாங்கன்னு அவ்வளோ ஈஸியா அதை நடக்க விட்டுருவேனானா? இவளை அந்த வீட்டை விட்டு வெளியேத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ வந்த 2 நாள்ல இவளை இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டு போயிடுவியாக்கும். நான் சாகுற வரைக்கும் அது நடக்காது. ஏய் குண்டச்சி, இதோ இப்போ நிக்கிற பாத்தியா, கண்ணீரும் கம்பளையுமா. இப்படிதான் நீ வாழ்க்கை பூரா நிக்கணும். உன்னை இன்னைக்கு இங்க கோயிலுக்கு கூப்பிட்டதே ஜோசியர் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வரணும்னு சொன்னதுக்காக தான். ஆனா இனிமே இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விசேஷத்திலயும் நீ சாகுற வரைக்கும் கலந்துக்கவே முடியாது. கலந்துக்கவும் நான் விட மாட்டேன். இதோ இவள மாதிரி இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி சேர்த்து வச்சிடறேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவா. அதெல்லாம் கேட்டு நீ எதுவும் கனவுல எல்லாம் மிதந்துராத. ஒரு நாளும் அது நடக்காது. அந்த 60ஆம் கல்யாணம் நடக்க போற மண்டபம் இருக்கிற தெருவுல கூட நான் உன்னை நடக்க விட மாட்டேன். எந்த கல்யாணத்துக்கு ராசாத்திய நீ வரவிட மாட்டேன்னு சொன்னியோ அதே கல்யாணம் யார் இல்லாம வேணாலும் நடக்கும். ஆனா ராசாத்தி இல்லாம நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். என்னடி சவால் விடுறியா? ஆமாண்டி. அப்படி ஒன்னு அவ கனவுல கூட நான் நடக்க விட மாட்டேன்டி. எங்க நடந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்ட போலகுதே. அதான் லூசு மாதிரி வளர்னே இருக்கிற. உன் கனவையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுரி லூசே. இல்ல அடுத்தவங்க கனவை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ? சும்மா சும்மா முறைச்சுனே இருக்காத. கண்ணு மொழி வெளியே வந்துட போகுது. கிளம்பு கிளம்பு, கல்யாணத்துல மீட் பண்ணலாம் போ. எப்படி நீங்க வரீங்கன்னு நானும் பாக்குறேன்டி. அதுக்கே நீ அது வரையும் வெயிட் பண்ணோம். இப்பவே சொல்லிடுறேன், நாங்க கார்ல தான் வருவோம். ராசத்தி, நம்ம கார்லயே போயிடலாம்னா? பாக்கலாண்டி. ஆமாண்டி, கல்யாணத்தன்னைக்கு பாக்கலாண்டி. இப்போ போயிட்டு வாடி. எதுக்கு சதி அவகிட்ட இப்படி எல்லாம் பேசுனீங்க? அவ ஆளை கொல்ல கூட துணிஞ்சவ. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? ஓடுனா துரத்துவாங்க ராசாத்தி, ஒதுங்குனா மிரட்டுவாங்க, எதிர்த்து நின்னா மட்டும்தான் பயப்படுவாங்க. இந்த பாரு, பயந்து ஒதுங்கினே இருந்தா வாழவே முடியாது ராசாத்தி. அன்பை கொடுக்குறவங்களாண்டதான் அன்பை கொடுக்கணும். இந்த மாரி வம்பிலுக வரவங்களெல்லாம் வாயை ஒற்றணும். அப்பதான் அடுத்த வாட்டி நம்ம பக்கத்துல வர்றதுக்கே யோசிப்பாங்க. இப்ப நான் சும்மாலாம் அவகிட்ட வாய்ஸ் அவடால் விடல. நாம் அந்த கல்யாணத்துக்கு போறோம். அந்த கல்யாணத்துல எல்லாமுமாவே நீ தான் இருக்க போற. ஆனா சத்யா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும், என்ன நம்புங்க. சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார்.
சார் குட் மார்னிங் சார். மார்னிங். இதான் எக்ஸாக்ட் லொகேஷனா? எஸ் சார். ஓ ஓகே சார் ஆ? லீகல் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே பூமி பூஜையை போட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சார் அப்புறம் என்ன சொல்லுங்க. இல்லை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்ப்பு வந்தாலும் வரலான்னு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க சார். ராம், இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட் தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க. அதுவும் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். காசை புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வரதான் செய்வாங்க. அது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காம நாம நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஆ ஆமா, மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எப்போ வரும்? எல்லாம் பண்ணியாச்சு சார். என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அதுக்கு என்ன டைம் சொல்றது? பூஜை போடுற அன்னைக்கு எல்லாத்தையும் இறக்க சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே சார். சரி வா, சைட்டை பார்ப்போம். என்னாச்சு சத்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரொம்ப வசதியா இருந்து பழகிட்டு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் தான் உங்களாண்ட சொல்லிக்கிறேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த வசதியெல்லாம் பார்த்தேன்னு. அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறதா இருந்தா எனக்கு நரகம் கூட சொர்க்கம் தான். பயங்கரமா பேசுறீங்க. நான் உண்மையதான் சொன்னேன். சரி, ஏன் முகத்தை இவ்ளோ சோகமா வச்சிருக்கீங்க? அமுல் பேபி காலையிலே கிளம்பி போனா, எங்க போனா என்ன பண்றானே தெரில. இன்னும் அவனை ஆளை காணோம். ஆனா பாசத்தை கூட பயம் வர அளவுக்கு உங்களால தான் காட்ட முடியும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் இவன் போடா வாடான்னா அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? அது ஆரம்பத்துல இருந்தே அவனாண்ட நான் அப்படிதான் பேசுவேன். அவன் ஒன்னும் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டான். நீங்களா அப்படி நினைச்சுக்காதீங்க சத்யா. அண்ணனுக்கு அது மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும். அவர் உங்ககிட்ட காட்டிக்காம இருக்காரு அப்படின்ற? ஆமா, நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கும் போது அது ஓகே. ஆனா மத்தவங்க முன்னாடி அண்ணனை போடா வாடான்னு பேசுறதும், அடுத்தவங்க கிட்ட அவன் இவன்னு சொல்றதும் கண்டிப்பா அண்ணனுக்கு உள் மனசுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவன் இப்படிலாம் பேசாதன்னு சொன்னதே இல்லையே. அது எப்படிங்க? பொம்பளைங்க நாம மட்டும் புருஷங்க நம்ம சொல்லாமலே நம்ம மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க மட்டும் அவங்க மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் சொன்னாதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவோமா? லாஜிக்கு கரெக்டா தான் இருக்குது. சரி, இப்ப நான் என்ன பண்ணோம்? இனிமே அண்ணனை வாடா போடா அவன் இவன்லாம் பேசாதீங்க. அண்ணன் கிட்ட வாங்க போங்க, அடுத்தவங்க கிட்ட அவரு இவருன்னு தான் பேசணும். திடீர்னு அப்படி பேச சொன்னா எனக்கு வராதே. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னா சொல்லக்கூடாது. இல்ல, எனக்கும் அவனை அப்படி பேசுறதுதான் பிடிச்சிக்குது. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்ல அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? அமுல் பேபிக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அப்போ நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஏங்க, ஏங்கன்னு கூப்பிடுங்க பாப்போம். ஏங்க ஏங்கல ஏன் இவ்ளோ வன்முறை? கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி மெல்ல பாசத்தோட ஏங்கன்னு சொல்லுங்க. ஏங்க சவுண்ட் கம்மி ஆக மாட்டேங்குதே. இப்படிலாம் கூப்பிட்டா பயம் தாங்க வரும், பாசம் எப்படி வரும்? இப்ப நான் எப்பதான் கூப்பிடணும்? நீங்க கூப்பிடுற அந்த ஏங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாருல்ல, அந்த தேன் குரல்ல இருக்கணும்.
எப்போ நீங்க பேசுனீங்கன்னே தெரியக்கூடாது. கூப்பிட்ட மாதிரியும் இருக்கணும், கூப்பிடாத மாதிரியும் இருக்கணும். அண்ணனுக்கு காதுல கேட்ட மாதிரியும் இருக்கணும், கேட்காத மாதிரியும் இருக்கணும். ஏங்க இப்ப கூப்பிடுங்க பாப்போம். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, வார்த்தையே வெளியில வரல, அதான் வாய்க்குள்ள இருக்கான்னு எட்டி பார்த்தேன். நீங்க தானே கேக்குற மாதிரியும் கேட்காத மாதிரியும் சொல்ல சொன்னீங்க. கேட்காத மாதிரி இருக்கணும்னா ஒரு அன்போட பாசத்தோட நாம கூப்பிடுறோம்னா அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அப்படி புரியுதா? ஓ நல்லா புரிஞ்சு. இப்போ கூப்பிடுறேன் பாருங்க. ஏங்க ஓகேவா? முதல்ல கூப்பிட்டதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இப்படி கூப்பிட்டு பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துரும். அப்புறம் இந்த அவரு ஊர்லாம் எப்படி? அது மத்தவங்க கிட்ட அண்ணனை பத்தி பேசும்போது அவர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் வந்துட்டாரு போயிட்டாருன்னு பேசணும். ஓ அப்போ ஓகே. இன்னையில இருந்து பாருங்க அப்படியே அசத்துறேன். இப்போ நான் உங்களாண்ட முதல்ல சொன்னத இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. சரி. காலையிலே கிளம்பி போனாரு, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னே தெரியல, இன்னும் அவரு வரல. கரெக்டா? சூப்பருங்க. தெரியும் தெரியும். இல்ல முன்ன பின்ன இப்படிலாம் பேசி பழகல, அதான் பேசி பழகுறேன். இப்ப இருந்தே இப்படி பேச ஆரம்பிங்க, தானா பழக்கம் வந்துரும். ஏங்க இவ்ளோ நேரம் சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு பட்டுக்குன்னு அமுல் பேபி வந்துட்டான்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்குதான் நான் இவ்ளோ நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேனா? எல்லாம் வேஸ்டா போச்சு. டேய், கார்ல அந்த டாக்குமெண்ட் இருக்கா பாரு. என்ன அவள் பேபி இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ண? காலைல எப்ப கிளம்பி போன? வர லேட் ஆகுனா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் உனக்கு ட்ரை பண்ணாலும் போனே போல. இல்லங்க, போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா என்ன? அந்த குள்ள போதும் வெட்டியா தானே அவன் போனை வச்சுன்னு இருப்பான். அவன் போனை வாங்கி பேசிருக்கலாம்ல. மறந்துட்டேங்க, சாரி. போதுமா? அழகா இருக்கீடா. ஊர்க்கண்ணே என் மேலதான். வாங்கண்ணே. குள்ள போதும் இங்க வா. சொல்லுங்க சிஸ்டர். ஏன் அமுல் பேபி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறான்? அது டென்ஷன் இல்ல சிஸ்டர், ஒர்க் மோட்ல இருக்கான். நாங்கெல்லாம் ஒர்க் மோட்ல இருக்கும்போது அப்படிதான் இருப்போம். இது ஒர்க் மோடா? நாம இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவனுக்கு வேற ஏதோ புதுசு புதுசா வார்த்தையை சொல்லிட்டு போறானுங்க. இன்னும் ஆங்கிலத்துல பயிற்சி வேணுமோ? இனிமே நம்ம அடிக்கடி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம், தட்டி தூக்குறோம். என்ன ராசாத்தி நம்மளை பார்த்து முறையிற மாதிரியே இருக்கு. ராசாத்தி, நீங்க இப்ப என்ன முறைச்சா பாக்குறீங்க? ஆமா. ஒய் 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 முறைச்சிங்க. அரை மணி நேரமா நான் இப்ப உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு இருந்தேன்? நீங்க என்னடானா அண்ணா வந்ததும் அடுத்த செகண்ட் அமுல் பேபி வந்துட்டான், அவன் இவன் தான் திரும்ப பேசுறீங்க. அது என்னமோ அவனை பார்த்ததும் இல்ல அவர் பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் வருது. வரக்கூடாது. ஆமால, வரக்கூடாது. அவரு தான் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அண்ணனை நீங்க மரியாதையா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அண்ணனுக்கு உங்களை பிடிக்கும். இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. ஆமாமா,
ஆனா கையில இல்ல, வாயில இருக்குது. இப்ப பாருங்க. ஏங்க எப்படி பண்ண கரெக்டா? எங்க உங்களை தாங்க. என்னங்க என்ன கண்டுக்கவே மாட்டான்? சாரி மாட்டேங்கிறாரு. பக்கத்துல போய் பேசணுமோ? போய் பேசுறேன், இருங்க. ஏங்க நான் உங்களை கூப்பிட்டே இருக்கிறேங்க. நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. என்னங்க என்னாச்சு? இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மாதிரியா இல்லைங்க, மரியாதையா பேசுறேங்க. ஆமா, என்ன திடீர்னு இதெல்லாம்? நீங்க முன்னாடி பேசுறது நல்லா தானே இருந்துச்சு, அப்படியே பேசலாமே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நான் இனிமே உங்களை இப்படிதான் மரியாதையா பேசுவேங்க. சரிங்க, அப்ப அட்லீஸ்ட் ஒரு இங்கேயாச்சும் கட் பண்ணுங்க. எது? ஏங்கீங்களா, அதுல ஒரு இங்கேயாச்சும் கட் பண்ணுங்க. எந்த இங்க கட் பண்ண சொல்றான்? சொல்றாரு. சரி, நல்லா யோசிச்சு கட் பண்ணுங்க. போனவள நல்லபடியா முடிச்சுதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டா வேலைய ஆரம்பிச்சிடலாம். இனியன், உங்களுக்கு யாராவது நல்ல ஜோசியக்காரர் தெரியுமா? அதான் உங்க குடும்ப ஜோசியர் இருக்கிறார்ல, அவராண்டியே நல்ல நாளை குறிச்சு வாங்கிடுவோம். அவரு நல்ல ஜோசியர் தான். அவர் குறிச்சு கொடுத்தா சரியாதான் இருக்கும். அப்ப சரி, நாளை காலையில நேரமா எந்திரிச்சு நம்ம போயிட்டு வந்துடலாம். சூப்பர் சூப்பர். சரி, குட் நைட். வாங்க. அம்மா தாயே, வர புதன்கிழமை நீங்க தாராளமா பூமி பூஜை செய்யலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நன்றிங்க. அவள் பேபி தேங்க்ஸ் மட்டும் சொல்லு இருக்கிற, காணிக்க ஏதாவது கொடுக்கணும்ல? நீங்க கொடுத்துருங்க. நீயே கொடு. அம்மா. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேங்க. வரேங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நன்றி சாமி. போயிட்டோம். எவ்வளவு? ஒரு 10 லட்சம் இருக்கும். அடேங்கப்பா. ஏன் வாங்க போறீங்களா? இல்ல, திருடலான்னு பாக்குறேன். காத்து தான் வாங்க மாட்டோமா? நான் ஒரு விஷயம் கேட்கணும் ஜோசியராண்ட, மறந்துட்டேன். நான் போய் கேட்டுன்னு வந்துடுறேன். என்ன விஷயம்? இரு வந்து சொல்றேன், ஒரு நிமிஷம். சரிம்மா. என்னம்மா, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? உட்காருமா. சொல்லுமா. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படியா? அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு முடிஞ்சா அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வாமா. என்னன்னு ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். இத ஜாதகத்தால சரி பண்ண முடியாது. நீங்க சொல்ற சில வார்த்தைங்களால தான் அதை சரி பண்ண முடியும். எனக்கு புரியலையாம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுன்னு சொன்னல, அந்த பொண்ணு ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல 2வது மருமகளா போனா. ஓஹோ. அந்த வீட்ல இருக்கிற பெரிய மாமியாருக்கு அந்த பொண்ணை கண்டாலே புரியல. ஏன்னா இந்த பொண்ணு வசதியில கொஞ்சம் கம்மி, ஆனா அது தங்கமான பொண்ணு. புரியலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணை வீட்டு விட்டு துரத்த தானே பாப்பாங்க. அத்தை இப்ப பண்ணிட்டாங்க. அவளை வேணான்னு சொன்னதுனால அவளோட புருஷனும் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த பொண்ணை இப்போ அந்த வீட்டு விஷயத்துல எதுலயுமே சேர்த்துவே மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தோட ஒத்துமையா வாழணும்னு ரொம்ப ஆசை. நீங்க நினைச்சா அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னு சொல்லுமா. என்னால முடிஞ்ச எது வேணாலும் நான் செய்யறேன். ஏன்னா நானும் 2 பொண்ணை பெத்தவம்மா. நான் சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, இப்போ இங்க வந்துட்டு போன ராசாத்தி தான். ஓஹோ.
அப்போ அந்த பெரிய மாமியார் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருவோம். ஆ ஆமா ஆமா. இப்போ நான் என்னம்மா பண்ணணும்? இதாங்க ஐயா. மக்களுக்கு சாதகமா சொல்றதுதான் ஜாதகம். சில சமயம் நவகிரகங்கள் பாதகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல உண்மையை சொன்னா பலவீனமா ஆயிடுவாங்கன்னு நாங்க உண்மையை மறைச்சி அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி வார்த்தைகளை தான் நாங்க சொல்லி அனுப்புவோம். ம், நாங்க சொல்ற வார்த்தையில அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னா நிச்சயமா நான் சொல்றேன். ம். அப்புறம் பல வருஷமா அந்த குடும்பத்துக்கு நானா ஜாதகம் பார்க்கறேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன். நீ சொன்ன மாதிரியே நிச்சயம் அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா போயிட்டு வாமா. சரிங்க சாமி. ம். எனக்கு என்னமோ இந்த பக்கம் ஆட்டோலாம் வர மாதிரியே தெரில. நண்டே போயிடுவோமா? ஐயோ, இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் தெரியுமா? நடந்து போனா நாளைக்கு தான் திரும்பி வர முடியும். பாத்தியாமா, எங்க போனாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. ம், அவ என்ன அடிச்சது இன்னும் எனக்கு வலிக்கிற மாதிரியே இருக்குமா. பதிலுக்கு பதில் அவளை அடிக்காம விடக்கூடாது. குமரேசா, அங்க ஆம்பளை மாதிரி மண்டை வெட்டோட நிக்கிறாள, அவ தான் நான் சொன்னவ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். அவ முன்னாடி போயிட்டு போதையில என் பொண்டாட்டியை அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அவ வந்து என்ன ஏதுன்னு கேட்குறப்போ அவளை பலான்னு 2 கொடுக்கணும். அதானே? ம். ம். நீ அங்க அடிக்கிற சத்தம் எனக்கு இங்க கேட்கணும், புரியுதா? நான் கொடுக்குற அறை உங்க வீட்டுக்கே கேட்கும். அவ்வளவுதானம்மா. இப்ப பாருங்க என் வேலைய. ஏய் வாடி வா. ம். ஏய். ஏண்டி அவளை அடிக்கிறதுக்கு தான் இவனை வர சொன்னியா? என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மெட்ராஸ்காரிய நானே 4 சாத்து சாத்தி இருப்பேன்ல. இதுக்கு எதுக்கடி ஆளையெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்க சொல்ற? ஏய், பண்ணி பாரு. நில்லு. இன்னைக்கு என் கையில சிக்கினா உன் கழுத்தை அறுத்து போடுறேன் பாரு இன்னைக்கு. ஏய், என்னடி அங்க போய் நிக்கிற? என்ன காப்பாத்துங்கம்மா. டெய்லி குடிச்சிட்டு வந்து இந்த ஆளு என்ன அடிக்கிறாருமா. அம்மா காப்பாத்துங்கம்மா. ஏய், இவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவனா உன்ன? வாடிங்க. வாடிட்டல. ஏன் அப்படி பண்ணிருக்கிறீங்க? குடிக்கிறதே தப்பு, அதுவும் பகல்ல குடிக்கிறது பெரிய தப்பு. குஸ்ட் வந்து பொண்டாட்டி அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்புனா. ஏய், என் காசுல நான் குடிக்கிறேன். என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன். உனக்கு என்னடி பிரச்சனை? நான் உங்களாண்ட மரியாதையா தானே பேசினு இருக்கிறேன். அப்போ நீங்களும் அதே மாதிரி மரியாதையா தானே பேசணும். ஏய், நான் அப்படிதாண்டி பேசுவேன். அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? நாட்லாம் பூச்சி மாதிரி இருந்துகிட்டு பொட்டச்சி நீ எல்லாம் எனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. அம்மா மாமா வேணாம்மா, அடிக்காதீங்கம்மா அவரை. அவரை விட்டுருங்கம்மா. என்ன சொன்ன? உன்ன பொட்டச்சி கிட்டச்சிங்கிறீங்க ஆம்பளைங்களா? உங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா இருக்குதா? வேணாம்மா, அடிக்காதீங்கம்மா. அவரை விட்டுருங்கம்மா. ஏற்கனவே அவர் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காருமா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரப்போதுமா. அதுவே எனக்கு பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 மணி நேரம் கழிச்சு அவரே ஏஞ்சி உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. என்னம்மா இது? எந்திரியா பாத்து. ஆட்டோதான் வருதான்னு பாரு. நல்ல வேளை நானே அவளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போகல. எரும மாடு மாதிரி இருக்கிற அவனே அவ குத்துன குத்துல மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். எந்திரிக்கவே 2 மணி நேரம் ஆகுங்கிறா. நம்மளா இருந்தா இந்நேரத்துக்கு அவ குத்துன குத்துக்கு செத்து சங்கூதி இருப்பாங்க. நல்ல வேளை. கண்மணி, காலெல்லாம் ஒரு மாதிரி வெட வெடங்குது.
நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவளை பார்த்தாலே கொலை நடுங்கிற மாதிரி இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம், வாயேன். ம், ஏ கண்மணி, வந்துச்சு ஆட்டோ. எங்கம்மா போகணும்? மார்க்கெட்டுக்கு போகணுண்ணே. உட்காருங்கம்மா. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம். ஆ, எப்பவுமே இப்படி சந்தைக்கு போய் நீங்க தான் காய்கறி எல்லாம் வாங்குவீங்களா? ரொம்ப தூரமா இருக்குது. இல்ல, எப்பவுமே மாமா தான் வாங்கிட்டு வருவாங்க. ம், இன்னைக்கு நீங்க இருக்கீங்கங்கிறதுனால சும்மா வெளியில போயிட்டு வந்த மாதிரி இருக்குமேன்னு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா ரொம்ப போர் அடிக்கும்ல. அதுவும் சரிதான். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். என்னாச்சுன்னா ஒரே கூட்டமா இருக்குது. தெரியலம்மா, ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. பிரச்சனையா? ராசதி, இந்த பேக் புடியா. ஆ, சத்யா, நீங்க எங்க போறீங்க? இல்ல, நீங்க உள்ளே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆ, சத்யா, விடமாட்டோம் விடமாட்டோம். இங்கிருந்து யாரும் போக முடியாது. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். நிறுத்த. ஒழுங்கா லாரிய போக விடுங்க. எங்க உயிரே போனாலும் சரி, இந்த லாரியை இங்க இருந்து விட மாட்டோம். இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. போலீஸ் வந்தாங்கன்னா உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மரியாதையா போயிருங்க, கலைஞ்சு போயிருங்க சொல்லிட்டேன். யோ, யாரையா மிரட்டுற? கவர்மெண்ட் எப்படியா பர்மிஷன் கொடுக்கும்? ஏற்கனவே இருந்த மணல் எல்லாம் அள்ளி ஆறு இருந்த தடமை இல்லாம பண்ணிட்டீங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க இனி ஆத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம். அண்ணா, அந்த அனுமதி குத்த பேப்பரை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். நீ யாருமா? உங்ககிட்ட எதுக்கு நாங்க பேப்பர் கொடுக்கணும்? ஆ, நான் தான் இந்த மாவட்டத்துக்கு புதுசா வந்துகிற கலெக்டர். அம்மா கும்பிடுறம்மா, அநியாயம் பண்றாங்கம்மா. மண்ணை அள்ளி அள்ளி ஆத்தே காணாம பண்ணிட்டாங்கம்மா. நாங்களும் ஒவ்வொரு தடவையும் ஆத்துல மணல் அள்ள கூடாதுன்னு மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் மண் அள்ளுறதுக்கு இனிமே பெர்மிஷன் தர மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நாங்களும் நம்பி வந்துடுறோம். ம், ஆனா அடுத்த வாரம் பார்த்தா எப்படியோ பர்மிஷன் வாங்கி மண்ணை அள்ளிட்டு தாமா இருக்காங்க. இதுக்கு நீங்க தாமா ஏதாவது செய்யணும். நான் பாத்துக்கிறேன். பேப்பர் கேட்டேன், இன்னும் என் கைக்கு வரல. டேய், போய் சீக்கிரம் பேப்பர் எடுத்துட்டு வா. சரிண்ணா. தானா? ஐயோ, ஃபுல்லா இங்கிலீஷ்ல எழுதிருக்குது. சமாளிப்போம். இதுல என்ன எழுதிருக்குது? குளத்துல தூர் வாடுறதுக்கும் கம்மால தூர் வாடுறதுக்கும் தாம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. அட பாவீங்களா, அந்த பர்மிஷனை வச்சுதான் நீங்க மக்களை ஏமாத்தி ஆத்துல மண் அள்ளின்னு இருக்கீங்களா? பாத்தீங்களாமா, இத வச்சு தாமா இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதையும் உண்மைன்னு நம்பி நாங்க அரசாங்கத்து மேல கோவப்பட்டு இருக்கோமா. இப்படி பண்றது உனக்கு தப்பா தெரியல? சாரி மேடம். இனிமே நான் உங்களை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தேன், நீ சொன்னியே அத்தே போலீஸை வச்சு உங்க எல்லாரையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன். சாரி மேடம், இனிமே அப்படி பண்ண மாட்டோம் மேடம். கிளம்புங்க. வா.
அம்மா ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோமா. நீங்க கலெக்டரா வந்தது நாங்களாம் செஞ்ச புண்ணியம் மேடம். ஐயோ அண்ணா, நான் கலெக்டர்லாம் இல்லைண்ணா. அவங்கள இங்கிருந்து விரட்டுறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அப்படியா? ஆனா நீங்க சொன்ன போய் நல்லதுக்காகத்தான் சொன்னீங்க. தப்பில்ல. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மேடம், எங்களுக்கு படிப்பறிவு இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க மேடம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க மேடம். படியிலனாலும் ஊருக்கு ஒரு கெடுதல்னா ஒத்துமையா இருக்கிறீங்கல்ல, அந்த ஒத்துமை இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. அப்பா, இனிமே யாராவது மண்ணால வருவானுங்க. சரியா சொன்னப்பா. ஆமாப்பா. கலக்கிட்டோமா? ஒரு நிமிஷமா. வணக்கம்மா. வணக்கம். கலக்கிட்டோமா சத்யா? சத்யா எப்பவுமே சத்யாவா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா. இது போதும், நான் வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நாட்டுல நல்லது பண்றவங்களே சில பேர் தாமா. அப்படி இருக்கும்போது ஒண்ணு எனக்கு தெரியாம இருக்குமா? ஆக்சுவலா உன் ஹஸ்பண்ட் பிரபுவை தான் நான் பார்க்க வந்தேன். ஆனா இப்போ அந்த பிரச்சனை உங்ககிட்ட சொன்னாலே அது சால்வ் ஆயிரும்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியல. இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் தானே மண்ணெல்லாம் வந்தவங்களை திருப்பி அனுப்புன. இந்த ஊரை சுத்தி இருக்கிற மொத்த வில்லேஜும் டோட்டலா அழிய போதுமா? இப்ப நீ மனசு வச்சாதான் இங்க உள்ள மக்களையும் அவங்க நம்பி இருக்கிற விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும். புரியல, நான் என்ன செய்யணும்? உன் ஹஸ்பண்ட் இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்ட வந்திருக்காருல, அதை கட்ட விடாம தடுக்கணும். ஏன்? உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். ஒருவேளை நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்க, நீயே போய் அது என்ன ஃபேக்டரின்னு கேட்டு பாரு. உனக்கே நான் சொன்னது உண்மைன்னு புரியும். ஆனா இப்ப நீ போய் இந்த ப்ராஜெக்டை விட்டுருன்னு பிரபு கிட்ட சொன்னா பிரபு ஒத்துக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இந்த ப்ராஜெக்டை வேணான்னு பிரபு சொன்னா, ஒரு ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னாங்கன்னு அவங்க கம்பெனிக்கு பிளாக் மார்க் வந்துருமா. அதனால இனிமேல் எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் கிடைக்காது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, எந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட் இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லவே மாட்டார். இப்போ உன்னுடைய ப்ராப்ளம் புரியுது. முன்ன இருந்த சத்யாவா இருந்தா ஊரு தான் முக்கியம்னு ஃபேக்டரி கட்டுறதை நிறுத்திருப்பாங்க. இப்ப இருக்கிறது மிஸ்டர் சத்யா பிரபுவாச்சே. ஹஸ்பண்ட், அவருடைய கம்பெனி, அவருடைய ஃபியூச்சரு, இப்ப எல்லாத்தையும் பத்தி யோசிச்சாகணும்ல. கஷ்டமான சுச்சுவேஷன் தான். பொதுநலமா வாழ்ந்தவங்க எல்லாம் சறுக்குனது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான். தனியாளா இருந்தப்போ ஊருக்காக உயிரையே விடுவேன்னு சொன்னவங்க எல்லாம் குடும்பம்னு வந்த பிறகு சுயநலமா தான் இருந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனையில ஜெயிக்க போறது பொதுநலவாதி சத்யாவா இல்ல ஃபேமிலி உமன் மிஸ்ஸஸ் சத்யாவான்னு. வரமா? உன்னை பத்தி விசாரிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பெரிய போராளியாமே. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ உடனே போய் நிப்பியாமே. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நீத்து போய்
மற்றவங்க மாதிரி நீயும் சுயநலவாதி ஆயிட்டியா? அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். இப்ப நீ மனசு வச்சாதான் இங்க உள்ள மக்களையும் அவங்க நம்பி இருக்கிற விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும். உன் புருஷனுடைய ப்ராஜெக்ட் தான் முக்கியம் நினைச்சேன்னா இந்த ஊர் அழிய போறது நிச்சயம். நேற்று நோ நாளை நோ லைஃபில் டென்ஷன் என்றும் நோ ஜிங்கா 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 ஜிமு ஜிமு ஜிங்கா ஜிமு ஜிமு ஜிங்கா 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 ஜிமு ஜிமு ஜிங்கா ஜிமு ஜிமு ஜிங்கா 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 ஜிமு. சொல்லுங்க சிஸ்டர். இங்க வா. என்ன சிஸ்டர்? வேலைலாம் எப்படி போயின்னு இருக்குது? எந்த வேலையை கேக்குறீங்க? வந்த வேலை பில்டிங் கட்டுற வேலைக்காக தானே வந்தீங்க. அப்புறம் என்ன வேலைன்னு கேட்டுன்னு இருக்கிறா? என்ன சிஸ்டர் சாதாரணமா பில்டிங் கட்டுற வேலை தானே கேக்குறீங்க? இது பிரம்மாண்டமான ஃபேக்டரி, அதுவும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதான் கேக்குறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள எப்படி சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஐயரே இப்பதான் தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த தேதியில அந்த நேரத்துல பூமி பூஜையை போட்டு ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஆமா, என்ன ஃபேக்டரி வரப்போகுது? அது ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல. ஏதோ நார்த்ல இருந்து வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ரசாயன கம்பெனி ஏதோ ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்.